வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். டெய்லி என்ன பொரியல் வைக்கிறதுன்னு யோசிக்காமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய வகையில் 7 நாளைக்கும் 7 விதமான பொரியல் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சத்துக்களோட நல்லா சுவையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான 7 வகையான பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடிட்டு மேலே கொஞ்சம் தண்ணி வரணும். இது நான் ஊற வைக்கல, அப்படியே சேர்த்துருக்கேன். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஊற வச்சு நீங்கள் வேக வைக்கிற மாதிரியே இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த கடலைப்பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா குழையாது. அதே சமயத்தில் முத்தாக நல்லா வெந்து இருக்கும், கரெக்டான அளவில் இருக்கும். வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்புமே நல்லா செவந்து வந்துடுச்சு. இதில் 3 வரமிளகா நான் கிள்ளல் அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இப்போ அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மெல்லுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நான் 4 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இதுக்கு காரம் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம். இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 350 கிராம் அளவுக்கு புடலங்காய், அது மேலே உள்ள வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியுமே நான் சுரண்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் இந்த சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். அந்த புடலங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புடலங்காய் சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது அதுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இந்த காய்க்கு மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நம்ம இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த புடலங்காயை மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த புடலங்காவை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நல்லாவே நான் கலந்து விட்டு வதக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். அந்த புடலங்காயுமே நீர்க்காய், அதனால் சீக்கிரமாகவே வெந்து இந்த ஆவியிலையுமே வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் குழஞ்சி போகாமல் வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நீங்கள் அப்படியே விட்டுடாமல் எடை எடுத்து அந்த மாதிரி கலந்து விடணும் 2-3 தடவை. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரியே வெந்து வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா அந்த காய் வெந்து வந்துடும். கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த புடலங்காய் நல்லா கலர் மாறிட்டு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு புடலங்காய் எடுத்து மசிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கும். தண்ணி எதுவுமே அந்த ஒரு கை அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருணும். அதுவே அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக அப்படியே மஞ்சி வந்துருச்சு பாருங்கள். கையில் நல்லாவே காய் வெந்துருச்சு. இப்போ இதில் வேக வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்புமே பாருங்களேன் முத்தாக வெந்திருக்கும், குழஞ்சிருக்காது. இந்த பதத்துக்கு தான் வேக வச்சுக்கணும். அதை சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. அப்போ அந்த புடலங்காவில் அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷமாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எதை காலையில் செய்துட்டு நீங்கள் லஞ்சுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணாமல் தேங்காவை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மதியமே செஞ்சு உடனே சாப்பிட போகிறீங்கன்னா தேங்காவை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். காலையில் எடுத்து போகிற மாதிரியே இருந்ததுன்னா நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக கலந்து விட்டோம்னா பொரியல் கெட்டு போகாது. இப்போ நமக்கு நல்லா அருமையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. பாதி அளவு வறுபட்டு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு பாதி அளவு லேசாக நேரம் மாதிரி வறுபட்டு வந்திருக்கு. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும். ஒரு 1/4 ஸ்பூனுக்குமே குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம்,
சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அது கூட நான் 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரிஞ்சு போகாமல் கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளுமே சேர்ந்து நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி மெல்லுசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. மெல்லுசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வறுத்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இப்போவே சேர்த்துடுங்க. அப்போ தான் காய் வெந்து வரும்போது உப்பு நல்லா அந்த காயில் ஏறி இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கோவக்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. நம்ம அந்த மூடி போட்டுட்டு அந்த எண்ணெயிலையும் அந்த ஆவியில் இருக்கும் பாருங்கள், மூடி போட்டு வச்சோம்னா அதில் தான் வேகணும். இப்போ கலந்து விட்டுட்டு நான் நல்லா மூடி போட்டு விட்டுடுறேன். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நிறம் மாதிரி பாதி அளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி இடையில கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நான் மறுபடி போட்டு மூடி விட்டுட்டு கலந்து விட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் மாறிட்டு அந்த காயும் பாருங்கள் வெந்து சுருங்கிடுச்சு. அதே சமயத்தில் நல்லா பார்க்கும்போதே தெரியுமே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காய் பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நல்லா காய் இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு சிம்மில் வச்சே தான் நம்ம வேக வைக்கணும், அப்போ கரிஞ்சு போகாமல் இருக்கும். மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போடாதீங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நமக்கு அந்த கோவக்காய் ஃப்ரை ஆகணும். அப்போ அந்த காரம் மசாலா எல்லாம் கோவக்காய்க்கு நல்லா ஏறி இன்னுமே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கப்புறம் மூடக்கூடாது, ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருந்தேன். இப்போ நமக்கு நல்லா அருமையாக பாருங்கள், நல்லா உதிராக அருமையான கோவக்காய் வறுவலுமே ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேக வைக்கும்போது ரொம்ப குழைவாக வேக வைக்காமல் இந்த மாதிரி வெந்து இருக்கணும். அதே சமயத்தில் முழுசாக இருக்கும் பாருங்கள், அந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உரித்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மசாலா நல்லா ஏறி வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி கப் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் 2த்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த இஞ்சி 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம் இருக்கும், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனைக்காக கொத்தமல்லியோட தண்டு இருக்கும் பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். அந்த இலைகள்லாம் இல்லாமல் தண்டு அடிப்பகுதியில் வேருக்கு அடுத்து இருக்கும் பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். நீங்கள் அந்த தண்டு இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. கொரப்பாக தான் அரைக்கணும், நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நான் தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம்.
இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்ச பிறகு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் செய்யும்போது முழுக்க முழுக்க அடுப்பை சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா வரும். இப்போ இந்த மசாலாவை நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதால ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக அந்த மசாலாவை நான் நல்லாவே வதக்கி விட்டுட்டேன். பச்சை வாசனையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போய் வதங்கி வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கணும். அதுக்காக ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே அதுக்கான உப்பு சேர்த்தாச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி சேர்த்து வதக்கும்போது பச்சை வாடை எதுவாது இருந்தால் கூட சுத்தமாக போயிடும். அப்படியே தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தொக்கு பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்குல நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ சேர்த்துருக்கிற உப்பு, காரம், அந்த மல்லியோட வாசனை எல்லாமே சேர்ந்து உருளைக்கிழங்குல அப்போ தான் ஏறி வரும். 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. கலரெல்லாம் மாறிட்டு மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல கோட்டாயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ கடைசியாக இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகலாம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்து உள்ள விதைகள் அந்த வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிசாலாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த பாவக்காவில் இந்த உப்பெல்லாம் ஏறிட்டு அதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நான் ஊற விட்டுருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் தான் செய்திருந்தோம். இப்போ பாருங்கள் அந்த பாவக்காவிலேருந்து இவ்வளவு தண்ணீர் விட்டு வந்திருக்கு உப்பு சேர்த்து ஊற வச்சதுனால. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்துக்கோ. நம்ம கட் பண்ணும்போது நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாவக்காவிலேருந்து இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இதில் தான் அந்த பாவக்காவோட மொத்த கசப்புமே இருக்கும். இப்போ மறுபடியும் அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இல்லை கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதில் உப்பு ஏறி இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூடவே இந்த மசாலாவெல்லாம் ஒட்டி பிடிக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த பாவக்காயில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. அப்போ தான் அந்த பாவக்காவை நம்ம சேர்த்துருந்த மசாலா காரமெல்லாம் ஏறி வரும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாவக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இண்டாலியம் கடாயில் கொஞ்சம் குறைவாக தான் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா அந்த பாவக்காவோட கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் குறைவாகவே எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாதபடி உதிர்த்த மாதிரி சேர்த்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டு விட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க. அந்த எண்ணெயில் இருக்கிற பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கின பிறகு கலந்து விட்டிங்கன்னா மசாலா உதிராமல் இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வேகாது, கரிஞ்சி வந்துடும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துட்டு மீதமுள்ளதையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுருக்கிறேன். அதில் வந்து இட்லி தட்டை வச்சுட்டு 1/2 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா மண்ணெல்லாம் போக கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முழுசாக போட்டு வேக வச்சோன்னா ரொம்ப டைம் எடுக்கும்.
இந்த மாதிரி 3 4 நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நீங்கள் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது வழுவழுப்பு தன்மை அவ்வளோவா இருக்காது. இப்போ இந்த சேப்பங்கிழங்குல உப்பு சேர்றதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், தூள் உப்பு. அதை கரைச்சிட்டு அந்த உப்பு தண்ணி அந்த சேப்பங்கிழங்கு மேலே அப்படியே தெளித்து விடுங்க. இந்த மாதிரி தெளித்து விட்டு வேக வைக்கும்போது அந்த சேப்பங்கிழங்குல நமக்கு நல்லா உப்பு ஏறி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நீங்கள் ஒரு ஷார்ப்பான கத்தியோ இல்லை டூத் பிக்கோ வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா நைஸாக இறங்குது, நல்லாவே வெந்துடுச்சு. இது மாதிரி நீங்கள் தோல் உரித்து பார்த்தீங்கன்னா உரிக்கிறது நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் தோல் உறிஞ்சி வரும். இப்போ நல்லா தோல் உறிஞ்சி வர்றதால இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த சேப்பங்கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி செய்யும்போது அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. இப்போ இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு மிக்சி கப்பில் போட்டிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சில அளவுக்கு தேங்காவை பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். துருவிட்டு சேர்க்குற மாதிரி தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். அது கூடவே காரத்துக்கு 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நம்ம பார்த்திங்கன்னா மிளகாவும் சேர்க்குறோம், மிளகும் சேர்க்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2யும் கலந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துடும். தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் மஞ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா பல்ஸில் போட்டு கரெக்டான அளவில் மையை வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சி வந்ததுன்னா போதும், குறப்பாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்குள்ளே இந்த சேப்பங்கிழங்கு பாருங்கள் நல்லாவே ரோஸ்ட்டாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோன்றதுனால இதை 2 டைமாக தான் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம நிறைய போட்டால் நிறைய எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பாதி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மீதம் உள்ளதையும் இதே மாதிரி நான் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா சேப்பங்கிழங்கையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது மீதம் உள்ள எண்ணெய் பாருங்கள் அதிகமாக இருந்ததால் அதுலேயுமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சுக்கா பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் 1 நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், பச்சை தன்மைலாம் இல்லாமல். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவை சேர்த்துட்டு நம்ம சேப்பங்கிழங்குக்கு உப்பு தண்ணி தெளித்து தான் வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பச்சைத்தன்மை இருக்கக்கூடாது. நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலாவெல்லாம் வதங்கிட்டு உதிராக வர்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மசாலா பார்க்க நல்லா நிறம் மாறிட்டு நல்லா உதிராக வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மசாலா வதங்கி வந்த பிறகு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து அரைச்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ மிளகாத்தூள் சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து சேப்பங்கிழங்கு நல்லா காரம் ஏறி வரும். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நமக்கு ட்ரையாக இருக்கிறதால அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தோடையுமே பச்சை வாசனை போக வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகம் வேண்டாம், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன தான் வதக்கியிருந்தாலும் இந்த பச்சைத்தன்மைலாம் அப்போ தான் போகும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அப்படியே கிரேவி மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்த பிறகு
நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சேப்பங்கிழங்குல அந்த மசாலாவெல்லாம் ஒட்டி பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சமாக அதிகமாக தண்ணி சேர்க்காம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேப்பங்கிழங்கை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேப்பங்கிழங்குல எல்லாம் அந்த மசாலா ஒட்டி பிடிச்சிக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த சேப்பங்கிழங்குல காரம், மசாலா, உப்பு எல்லாமே நல்லா ஏறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லா அந்த சேப்பங்கிழங்குல மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி ஒட்டி பிடிச்சி அந்த மசாலாவுமே நல்லா ஏறி இருக்கும். ஒவ்வொரு சேப்பங்கிழங்குலையும் பாருங்கள் அந்த மசாலா நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா அருமையான கறி சுவையில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண சேப்பங்கிழங்கு சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு நூல்கூல் எடுத்து மேலே உள்ள தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அது வெந்து வரும்போது தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி அதிகம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கீழே இருத்துட்டோம்னா அந்த சத்துக்கள் எல்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த உப்பு மஞ்சத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். காய் நல்லா குழஞ்சி வந்துடக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பாருங்கள் கரெக்டான அளவில் இருந்ததுனால தண்ணி மீறவும் இல்லை, அதே சமயத்தில் காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு, குழையில நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பொரியலை சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். காரம்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம், நான் ஒரு 2 சில அளவுக்கு தேங்காவை பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். துருவிட்டு சேர்க்குற மாதிரி தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு தாளிக்கிறதுக்கு இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம சாப்பிடும்போது வாயில் கடி பிடிச்சின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துடுச்சு. மீடியம் சைஸ் வெங்காயம் 1 மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இதில் காரமெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இப்போ சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா ப்ரௌன் கலராக வரங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பச்சை மிளகாயெல்லாம் பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கிறதால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா பச்சைத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த நூல்கூலை சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த காரம் மசாலா எல்லாம் அந்த காயில் சேர்ந்து வரணும். அதுக்காக தான் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா 5-6 நிமிஷமாக கலந்து விட்டாச்சு. இப்போ அந்த காயில் பார்த்தீங்கன்னா காரம், அந்த தேங்காவோட சீரகத்தோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். இப்போ நமக்கு நல்லா அருமையான நூல்கூல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அகுவாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம். டெலிவரி சார்ஜ் கிடையாது. இப்போ நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு,
1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தயிரில் ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வழுவழுப்பு சீக்கிரமாகவே விட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த உப்புல காரமெல்லாம் வெண்டைக்காயில் ஏறியும் இருக்கும், வழுவழுப்பும் சீக்கிரம் போயிடும். அப்படியே இருக்கட்டும். நல்லா தான் சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒட்டி பிடிச்சி அடி பிடிக்காமல் வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம்னா சாப்பிடும்போது கடிப்படும், அதனால தான். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு செவந்து வந்த பிறகு 4 வரமிளகாய் எடுத்து 2 கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா ஃப்ரை ரெடியாகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலந்து விட்டு ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரு அந்த வழுவழுப்பு எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பொரியல் ரெடி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா சுருங்கி பொரியலுமே பாருங்கள் இவ்வளோ நல்லா குறைவாகிடுச்சுன்னு இந்த பதம் வர்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். நான் சேர்த்துக்கல. நமக்கு நல்ல சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபுவாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.